ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 சீரிஸோட லான்ச் ஈவெண்ட் நடந்துச்சு. இந்த லான்ச் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சு, இந்த லான்ச் ஈவெண்ட்ல சாம்சங் எல்லாரையும் வச்சு செஞ்சாங்களா இல்ல சாம்சங் செய்யப்பட்டதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் தரமான செய்கை செஞ்சாங்களா இல்ல சாம்சங் மட்டமா ஆயிட்டாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸியோட S25 சீரிஸோட லான்ச் ஈவெண்ட் வந்து நம்ம யூடியூப்ல தான் பார்த்தோம். யூடியூப்ல லைவ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 47 நிமிஷம் கழிச்சு யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சு 47 நிமிஷம் கழிச்சு தான் வீடியோவே ஸ்டார்ட் ஆகுது, லைவ் ஈவென்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அந்த லான்ச் ஈவென்ட்ல ஸ்டார்டிங்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாங்க, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாங்க, 5 இயர்ஸ் எகோல இருந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கூட ஒர்க் அவுட் பண்றாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கம்யூனிட்டியில உள்ளவங்க, உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் ஒர்க் அவுட் பண்ணலன்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ற டீமை இன்ட்ரிகேட் பண்றாங்க. அவங்க வந்து உற்சாகப்படுத்தி வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறாங்க. அது முழுக்க ஃபர்ஸ்ட் சாம்சங் வந்து அவங்க ஹெல்த் ஆப்புக்கு ப்ரோமோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் வாட்சுக்கு ப்ரோமோட் பண்றாங்க. அந்த ஹெல்த் ஆப் மூலமாக உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை இண்டிகேட் பண்றாங்க. அதனால நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணணும் மோட்டிவேட் ஆகுறீங்க. அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபிட்னஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, சாம்சங் முழுக்க இவங்க வந்து இதே பேசி இந்த லைவ் ஈவெண்ட்டை ஃபுல்லாவே அறுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேலக்ஸி ஏஐ பத்தி பேசினாங்க. ஏஐல அவங்கள்ட்ட உள்ள ஃபீச்சர்ஸை பத்தி பேசலாம். ஆனா வந்து ஏஐல இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியே கழுத்து அறுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் வந்து ஆப்பிள் மாதிரி நாங்க தான் பிரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லி இவங்க இந்த லான்ச் ஈவெண்ட் ஃபுல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேலக்ஸி ஏஐ பிரைவசி, அது மட்டும் இல்லாம கேலக்ஸி ஏஐ மூலமாக உங்களோட டேட்டா எந்த விதத்திலையும் எடுக்கப்படாது, எல்லாமே என்கிரிப்டட், அதுக்குன்னே தனியா ஒரு சிப் கொடுத்துருக்கோம், பிரைவசி என்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சேஃப்டி எக்கோசிஸ்டம் நீங்க எல்லாமே பயன்படுத்தலாம் எங்களோடதுல, அதனால சேஃப்டியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அண்ட் ஓஎஸ் அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7 இயர்ஸ்னா இப்ப 2025 2032 வரைக்கும் இவங்க இந்த சாம்சங் S25 சீரிஸ்க்கு சப்போர்ட் கொடுக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க முழுக்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட உள்ள டேட்டாவை நீங்க வந்து செக்யூரா நாங்க வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியே நம்மளை கழுத்தறுத்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு இதான் இந்த வந்து ஏஐ பத்தி பேசிக்கிட்டு இருந்தவங்க, அதாவது ஒரு மணி நேரம் கழிச்சு தான் இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்குள்ளே வராங்க. அதாவது அந்த சும்மா ப்ரோமோ வீடியோலாம் காமிச்சிட்டு மெயினான லான்ச் ஈவெண்ட்டுக்குள்ளே வராங்க. அங்கே வந்து எங்க சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, டிஎம் என்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நாங்கள் பவர்ஃபுல் ஏஐ வந்து 2024 சீரீஸ்ல கொண்டு வந்தோம். அதை விட இப்போ லைட்டாக பேசிட்டு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதை விட அப்கிரேடு வெர்ஷன் ஏஐ, பயங்கரமான பவர்ஃபுல் ஏஐ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த S25 சீரீஸ்ல 1UI7 மட்டும் இல்லாம கூகுளோட நாங்கள் பார்ட்னர் பண்ணி விஷன் ஏஐ எக்கோசிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இன்ட்ரெஸ்டான ஏஐ பிளாட்ஃபார்ம் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூகுளோட சிஇஓ வந்து பேசுறாரு. கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை நினைச்சிருக்காங்க. கூகுளோட சிஇஓ டீப் மைண்ட் கேட்டகரிக்கான சிஇஓ அவர் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் ஜெமினி 2.0 பத்தி பேசுறாங்க, ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ராவை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்சங்கும் கூகுளும் பார்ட்னர் பண்ணியிருக்கிறோம் ஜெமினி ஏஐ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் ஷேர் கிடைக்க போகுது, லைவ் வீடியோ கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து சாம்சங் வந்து இந்த லான்ச் ஈவென்ட்ல சின்ன ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க. அதாவது கூகுள் சிஇஓ தான் கொடுத்திருந்தாரு. ஏஐ கிளாஸ் வரப்போது, ஏஆர் கிளாஸ், ஏஐ கிளாஸ், எக்ஸ்ஆர் கிளாஸ், எக்ஸ்ஆர் ஹெட்செட்லாம் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீண்டும் டிஎம் வந்தாரு. டிஎம் வந்து என்ன பேச ஆரம்பிச்சான்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் நேச்சுரல், மோஸ்ட் பவர் பர்சனலைஸ்டு, மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஐ அப்படின்ற மாதிரி சொல்லி உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சில இது உருட்டா தான் இருந்துச்சு, நம்மளுக்கு பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ற சாட் பர்சனலா இருக்கும், என்கிரிப்டடா இருக்கும், நாக்ஸ் வேலட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்பியூ சிப்செட் கொடுத்துருக்காங்க கேலக்ஸி ஏஐக்காக. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜென் விஷுவல் கேமரா டெவலப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேலக்ஸி ஏஐ மூலமாக ஒன் டேப் மூலமாக ஜெமினி நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டீம்ல இருந்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சர்க்கிள் டு சர்ச் போன வருஷம் கொண்டு வந்தோம். அந்த சர்க்கிள் டு சர்ச்ல இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். அதுல வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கால் பேசும்போது அதர் லாங்குவேஜ்ல உள்ளவங்கள்ட்ட கால் பேசும்போது லைவ் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 20 லாங்குவேஜ்க்கு கொண்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைவ் டிரான்ஸ்லேஷன்னா இப்போ இங்கிலீஷ்ல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அது எந்தெந்த லாங்குவேஜ்ன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான், இன்னொருத்தவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தான் தெரியும்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேச 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 தமிழ்ல அவங்களுக்கு காதுல விழுந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, கால் ரெக்கார்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம், நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம ஆடியோவா தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துருங்க, கால் ரெக்கார்டை டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி கான்வர்சேஷன் பண்ணலாம். நீங்க பேசுனதையும் அவங்க பேசுனதையும் அப்படியே வந்து ஒரு மெசேஜ் ஃபார்மேட்ல ஒரு சார்ட் மாதிரி நீங்க பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பேசினாங்கன்றத நம்ம சில டீட்டெயில் வந்து நம்ம சில ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் பேசுறாங்க, அது நமக்கு புரிஞ்சிருக்காது, அது என்ன பேசிருக்காங்க நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்பில்டான ஃபீச்சரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேலக்ஸி S25 சீரிஸ்லயும் ஃபியூச்சர் ஏஐ, இந்த ஏஐ எல்லாம் எல்லாத்தோட ஃபியூச்சரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நீங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட டெய்லி ஒர்க் அவுட்டை ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேப்ல வந்து நீங்க வந்து டெய்லி ஒர்க் அவுட் தெரியும். அது மட்டும் இல்லாம வந்து ரியல் டைம்ல ஆக்டிவிட்டியா இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்க ஷெட்யூல ஷோ பண்ணிக்கிட்டே உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஃபியூச்சரா பேசுனாங்க. ஆனா வந்து இந்த ஷெட்யூல் இது வந்து ஒரு சில விஷயத்த மறந்துடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷெட்யூல் வந்து இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு, அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்கு. ஆனா வந்து இவங்க இன்பில்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க பிடிஇ பத்தி பேசினாங்க. பிடிஇனா பர்சனல் டேட்டா இன்ஜின் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. இது யார்கிட்டையும் இல்லை, எங்கள்கிட்ட தான் இருக்கு. பர்சனல் டேட்டா இன்ஜின் நாலேஜ் பேஸ்டு பண்ண பிடிஇ உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபைடா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாம்சங் வந்து இதுக்காக என்ன செஞ்சு ஆக்ஸ்போர்ட் டெக்னாலஜியோட ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, அதாவது ஏஐ செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது தரமா இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இடத்துல டெக்ஸ்ட் செலக்ட் பண்றீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணா போதும், அந்த ஏஐ செலக்ட் மூலமா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டேபிளா மாறணுமா இல்ல வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வரணுமா, அது மட்டும் இல்லாம அதுவே ஏஐ ரெகக்னிஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்ல கொடுக்குது. அதை வந்து நீங்க காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட்ல போஸ்ட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட் கிரியேட்டருக்கு இந்த ஒரு ஆப்ஷன் நல்லாவே இருக்குன்றது என்னோட கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம செட்டிங்ஸ்ல போய் சர்ச்சில் போய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, சர்ச்சில் போய் நீங்க அதிக நேரம் டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செஞ்சீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் ஐ ஸ்ட்ரெயினா இருக்குன்னு சொன்னீங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ஐ கேர் மோடுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா எனக்கு தெரிஞ்சு. ஒன் யூஐல இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்பில்டா உங்க கேலரியில உள்ள எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட பல பேர் வந்து ஆயிரக்கணக்கில் போட்டோ வச்சிருப்பாங்க. என்னோட கேலரியிலே வந்து 700 வீடியோ இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நான் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதை சிம்பிளிஃபை பண்ணும் விதமாக சாம்சங் கேலக்ஸி S25 சீரிஸ்ல ஏஐ மூலமாக உங்கள்கிட்ட வந்து பெட் அனிமல் இருக்குன்னா, அந்த பெட் அனிமல் டாக் வளர்க்குறீங்கன்னா டாக் பிக்சர் அதிகமாக வச்சிருக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த டயத்துக்கு சர்ச் பண்ணி எடுக்கணும்னா டாக்னு கொடுத்தீங்கன்னா நீங்க சர்ச் ஆப்ஷன்ல போய் டாகோட பிக்சர்ஸ் மட்டும் வரும். கேட்னு கொடுத்தீங்கன்னா கேட்டோட பிக்சர்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷனும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட போன்ல நான் பர்சனலா இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து என்னோட போன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வச்சிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தங்களோட ஃபேஸ், ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸோட கேட்டகரியும் தனித்தனியா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அது மாதிரி இதுலயும் இருக்கல. ஆனா என் போன்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நம்ம சர்ச் இப்ப கேலரியில போய் போட்டோஸ் பார்த்துட்டு இருக்க நேரத்துல அது ஆல்பத்துல போனோடனே ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸ்க்கு தனியா போட்டோஸ் இருக்கும். இது எனக்கு போட்டோஸ் ஈஸியா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சர்க்கிள் டு சர்ச்சை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் டு சர்ச்சை நாங்கள் ரொம்பவே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கிள் டு சர்ச்சை அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற இடத்துல வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் அது டைரெக்டாக டயல் பேடுக்கு போயிடும். நீங்கள் டேப் பண்ணால் ஒன் டேப் பண்ணால், அதுவே மெயில் ஐடி இருந்துச்சுன்னா ஒன் டேப் பண்ணிங்கன்னா மெயில் ஐடிக்கு போயிடும், மெயில் பண்ணுற அளவுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது ஒரு நல்ல சர்க்கிள் டு சர்ச்சில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு இருக்குன்னா அந்த வீடியோ இப்படி நீங்க சர்ச் பண்ணாலே போதும். அப்படி இல்லைன்னா அந்த ஜெமினி ஏஐ இண்டிகேட் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அதன் மூலமாக பேக்ரவுண்ட்ல என்ன மியூசிக் ஓடுது அப்படின்றத அவங்க வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. என்ன பிஜிஎம் போட்டிருக்காங்கன்றத நீங்க யார்கிட்டயும் கேட்க தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஈஸியா ஏஐ பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் கிளிக்ல எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம என்னென்ன செட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, கூகுளும் ஜெமினி ஏஐயும் பவர் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க
சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது யூடியூப் ஆப், அதுக்கப்புறம் கூகுள் மேப், கூகுள், அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை, அதுக்கப்புறம் வந்து சாம்சங் ஆப் எல்லாத்தையுமே ஜெமினி ஏஐ மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஜெமினி சர்ச் பண்றதுக்கு ஒன் டேப் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெமினில வந்து நீங்க ஏதாவது ஒன்று சர்ச் பண்றீங்க, இப்போ ஒரு விஷயத்தை சர்ச் பண்றீங்கன்னு வச்சீங்களா, இப்போ வந்து ஏகே வேர்ல்டு வைடு அப்படின்ற மாதிரி நீங்க சர்ச் பண்றீங்கன்னா, என்னை பத்தி ஒரு ஆர்டிகல் இருக்குன்னா அந்த ஆர்டிகல் அப்படியே வந்து உங்களோட சாம்சங் நோட்ஸ் ஆப்ல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதை நீங்க ஷேர் பண்ணி தேவையானதை எடிட் பண்ணி கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளோ அசிஸ்டண்டா இருக்கும் ஜெமினி ஏஐ உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னமோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் கூகுள் வந்து இன்டெகிரேட் பண்ணி அடுத்தடுத்த ப்ராடக்ட் வரதை வந்து கூகுளோட இன்டெகிரேட் பண்ணதுனால நிறைய ப்ராடக்ட் பற்றி சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரைஃபோல்டு வரப்போது, எக்ஸ்ஆர் கிளஸ் வரப்போது, எக்ஸ்ஆர் ஹெட்செட் வரப்போது, ஆண்ட்ராய்டு எக்ஸ்ஆரோட ஓஎஸோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஓப்பன் கொலாபரேஷன் சிஸ்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஐ எக்கோ சிஸ்டம் மூலயமாக. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே டயத்தில் வந்து நீங்கள் எக்கோ சிஸ்டத்துக்குள்ள வரணும்னா நீங்க என்னென்ன யூஸ் பண்ணு கேட்டீங்கன்னா, போனு, டேப், அதுக்கப்புறம் வந்து பிசின்னு சொல்ற அவங்களோட லேப்டாப், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ஆர் ஹெட்செட், வாட்ச், அதுக்கப்புறம் பட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து எங்க எக்கோ சிஸ்டத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இப்போதான் மெயினான கண்டென்ட்டுக்கு வராங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங்கோட 8 எலைட் ப்ராசஸர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 8 எலைட் ஃபார் கேலக்ஸி, கஸ்டமைஸ் ஃபார் கேலக்ஸி போனுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாம்சங் வந்து ஃபர்ஸ்ட் 3 நானோமீட்டர் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம NPU 40% அது இன்க்ரீஸ் ஆகும், 5% ஸ்ட்ராங்கரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரோ ஸ்கேலர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இமேஜ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஸ்மூத்தா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைப்பர் ரியலிஸ்டிக் கேம் பிளே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேம் பிளே வந்து எந்த இடத்துலயும் லேக் இல்லாம இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரேஸ் ட்ராக்கிங் இருக்க போது 40% இம்ப்ரூவ்மெண்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜென் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாது போன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40% எக்ஸ்பேண்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம், அதுவும் லாங் டைமா விளையாடலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாங் பேட்டரி லைஃப் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு பேட்டரி எம்ஏஹெச்ன்றத அவங்க மென்ஷன் பண்ணல, ஆனா வந்து நிறைய இடத்துல மென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 31 ஹவர்ஸ் வீடியோ பிளே பேக்கிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த பேட்டரி லைஃபால. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ரொடெக்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கார்னிக் கொரில்லா கிளாஸ் ஹேமர் 2 கொடுத்துருக்கோன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டிசைனை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சிம்பிளான டிசைன், இம்பாக்ட்ஃபுல்லான டிசைன், மீனிங்ஃபுல்லான டிசைன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பியூர் டைட்டேனியம் கொடுத்துருக்காங்க. லாங் டைம் யூசிங்க்கு பியூர் டைட்டேனியம் பாடி கொடுத்துருக்காங்க. லாங் டைம் யூசிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேமரா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேமரா பத்தி பேச ஆரம்பிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜென் விஷுவல் கேமரா அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் அட்வான்ஸபிள் இன்ஜின் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா லெவல் டெப்த் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து விர்ச்சுவல் அப்பேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது 1.8 இருந்து 11.0 வரைக்கும் அப்பேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி வீடியோஸும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் பண்ணும்போது போட்டோஸோட கலரை நம்ம ஒரு போட்டோஸ்ல இப்போ இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு ஃபில்டரா வேணும்னு கேட்டீங்கன்னா, இந்த போட்டோஸ்ல உள்ள ப்ளூ கலரை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அதை வந்து இன்னொரு போட்டோஸ்க்கு ஃபில்டரா வைக்கணும், அதை நீங்க கூட ஃபில்டரா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷனா நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் ஃபேஸ் இது வந்து நான் ஓப்போ ரெனோ 13 சீரீஸ்ல சொன்ன மாதிரி தான் இதை கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒருத்தர் இப்போ நான் இந்த வீடியோல பேசிட்டு இருக்கேன், இதுவே ஒரு போட்டோ இருந்துச்சு, நான் கண்ணை மூடிட்டேன் அப்படின்னா மற்றவங்களா ஃபேஸ் கரெக்டா இருக்கு, எனக்கு மட்டும் மாத்திரம்னா நான் அதை வந்து செலக்ட் பண்ணனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஒரு 5-6 ஃபேஸை காமிக்குது. அதுல எது பெஸ்டா உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட போட்டோஸ் எடுக்கிறதுல ஒரு அப்படியே ப்ராசஸிங் பண்ணி அது காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, 50 MP கேமரா பத்தி பேசுனாங்க. அதுக்கப்புறம் 200 MP பத்தி பேசுனாங்க. சின்ன சின்ன ஹிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. 50 MP அல்ட்ரா வைட பத்தி பேசுனாங்க. மேக்ரோ போட்டோஸை பத்தி பேசுனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்து ஃபிலிம் மேக்கிங் பண்ணாங்க. S25 அல்ட்ரா வச்சு என்னன்னு செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓஷன்ல ஃபிலிம் மேக்கிங் பண்ணாங்க. அதாவது கடற்கரை ஓரத்துல ஃபிலிம் மேக்கிங் பண்ணாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. அவர் வந்து உளுந்தாரு, படுத்தாரு, பிறண்டாரு, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணாரு. கடல்ல ஒரு நண்டு, ஆமை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபி சும்மா சாம்பிளுக்காக மட்டும் காமிச்சாங்க. அண்டர் வாட்டர்லயும் வீடியோ எடுக்க முடியும். ஆனா வந்து டீப்பா வந்து அவங்க அதை பத்தி பேசலன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து HDR வீடியோ ஹை குவாலிட்டியில எடுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து லாக் வீடியோ, சினிமாட்டிக் வீடியோ எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் கைத்தட்டுகள் வேற லெவல்ல வந்துச்சு.
அதுக்கப்புறம் கலர் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டாவினிக்கு அண்ட் பிரீமியர் ப்ரோல இருக்கிற அளவுக்கு கலர் கிரேடிங் பண்ணலாம் மொபைல்லே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏஐ அனலைசிங் மூலமாக என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து வீடியோவோட பேக்ரவுண்ட் நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது அவரு ஒரு அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணவர் வந்து வீடியோ எங்க எடுக்கிறாருன்னா ஓஷன் சைடில் எடுக்கிறாரு. அதாவது அங்க விண்டு சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் சி வந்து அப்புறம் அலை வந்து அடிக்கிற சவுண்ட் வரும், அப்புறம் வந்து இங்க தவளை கத்துற சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து நண்டு ஒரு சவுண்ட் வரும், அப்புறம் கீச்சு கீச்சின்னு கிளி கத்துற சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் எல்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நேச்சுரல் சவுண்ட் வேணா நேச்சுரல் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் விண்டு சவுண்ட் எல்லாமே வந்து இன்பில்டா கேலரி ஆப்ல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா மீண்டும் அவங்க வந்து ஹெல்த் ஆப்புக்கு மூலமா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் ஆப்ல தான் நம்ம எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சாம்சங் ஹெல்த் ஆப்புக்கு டெடிகேட்டடா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா 2 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஹோம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் இன்பில்டாவே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது டிவி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், அதுக்கப்புறம் ரோபோட் வேக்கம், எதெல்லாம் ஸ்மார்ட் டிவைஸா இருக்கோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எக்கச்சக்கமா பேசின சாம்சங் கடைசியில வந்து இதுதான் பத்தி பேசினாங்க. மீண்டும் வந்து திருப்பி பழசாவே வந்து ஏஐ பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஏஐல எங்கள்கிட்ட டேட்டா சேஃப்டின்னு போட்டு அறுன்னு அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள்கிட்ட தான் பர்சனலைஸ்டு டேட்டா இருக்கு, டேட்டா என்கிரிப்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த சாம்சங் கேலக்சியோட லான்ச் ஈவெண்ட்ல நடந்துச்சு. அவங்க வந்து இதுதான் மெயினாவே பேசினாங்க. அவங்க வந்து இதை வந்து வேற எந்த விதத்திலையும் வேற என்னமும் பேசல. இதோட பிரைஸ் டீட்டெயிலாம் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். பிரைஸ் டீட்டெயிலும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்கா பேஸ் வேரியண்டா $799.99 வரப்போது S25 சீரியஸ். அதுவே வந்து அது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணா 68,000 சுற்றம் வருது. அதுவே வந்து ஹையர் மாடலான S25 அல்ட்ராவோட பேஸ் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா 1,15,000 17,000 இதுக்குள்ளதான் வருது. இதுதான் ஸ்டார்டிங். ஆனால் இது யூஎஸ் பிரைஸை கன்வெர்ட் பண்ணக்குள்ளதான் இந்த விலையில வருது. இந்தியாவுக்கான பிரைஸ் இன்னும் வரல. இது எப்போ சேல்ஸ்க்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, S25 சீரியஸ்ல இப்போ 3 ப்ராடக்ட் வந்திருக்கு. S25 பிளஸ், S25 அல்ட்ரா, இந்த 3 ப்ராடக்ட்டும் பிப்ரவரி 7 சேல்ஸ்க்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெர் புக்கிங் பண்ணவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த சாம்சங் லான்ச் ஈவென்ட்ல நடந்துச்சு. இதை ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க முழுக்க ஏஐ அடுத்த கட்டத்துக்கு போனதை பத்தி பேசியிருக்காங்க. அவங்களோட கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஏஐ மூலமாக நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல 2 ஃபீச்சர் பிடிச்சிருந்துச்சு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடியோவோட நாய்ஸ் கண்ட்ரோல் பண்றது, அது மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ண டேபிளோ கண்டென்ட்டா மாத்தி கொடுக்கறது. அது வெப்சைட் யூஸ் பண்றவங்களுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ரெக்கார்ட் பண்றவங்களுக்கு வீடியோக்காக இந்த அட்ஜஸ்ட் பண்றது, நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த லான்ச் ஈவென்ட்ல வேற உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்றதை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.